ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைரி படத்தோட கதை சுருக்கம். இந்த படத்தோட டைரக்டர் இனாசி பாண்டியன் அண்ட் மியூசிக் டைரக்டர் ரான் எத்தன் யோகன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2022 ஆகஸ்ட் 26 ரிலீஸ் ஆனிச்சு. படத்தில் அருள்நிதி அவர்களும் பவித்ரா அப்படின்றவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து தமிழில் வரக்கூடிய த்ரில்லர் மூவிஸில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்க்குறக்கே ரொம்பவே நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பரதன் அப்படின்ற பேரில் தான் நம்ம படத்தோடைய நாயகன் அருள்நிதி அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து இருப்பார். அவர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண அப்போவே அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கும். ஏற்கனவே அங்கே திருடப்பட்ட நகைகளும் இருக்கும், கொலையும் நடந்திருக்கும். இதை யார் பண்ணியிருப்பா, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இவருடைய வேலை. இவருடைய அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுவாங்க. இவர் மட்டும் தனியாக தான் இருப்பார். அதனால அந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிற அந்த கேப்பில் தான் அந்த விஷயம் வந்து நடந்திருக்கும். அதனால அங்கே பஸ் எப்போ வந்து பயணிச்சாங்க, அதில் நடந்தவங்க யார் யார் போயிருக்கா, யார் கொலை பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் வந்து அந்த கேஸை வந்து எடுத்துக்கிடுவார். அவர் போயிடுவார். அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மர்மம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பஸ்ஸில் பயணித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவோட பொண்ணு. அவங்க வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. வீட்டில் சொன்னதுக்கு அப்பா வந்து ஒத்துக்கலை. அந்த பையனை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொன்னதுனால தங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் காசு பணம்லாம் வேணும் அப்படின்றதுனால அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் நகைகளை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த நகையோட தான் அந்த நகையோட ஃபோட்டோஸ் தான் அந்த திருடப்பட்ட நகை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அப்போது அந்த பொண்ணையும் பையனையும் வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கெல்லாம் விரட்டிட்டு போவாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறினவங்க அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் வந்து அதிகமாக அந்த பஸ்ஸில் வந்து இருப்பாங்க. அது கொஞ்சம் மலைப்பகுதின்றனால அங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் அதில் வந்து இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லவும் உங்களை யாரும் பிரிக்க முடியாது, நம்ம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் இடையிலேயே ஒரு கோயிலில் நிப்பாட்டி கல்யாணமும் பண்ணி வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பாதி பேர் அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தேடி வந்தவங்க இடையில அவங்க போகிறத பார்த்து விசாரிச்சுட்டு அவங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும் நாங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களே கொண்டுட்டு இந்த பஸ்ஸில் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி வச்சதுனால எல்லாரையுமே கொன்று போட்டுருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோ வந்து போயிருப்பார். கடைசியில் யார் என்ன பண்ணால் எல்லாமே கண்டுபிடிச்சிடுவார். சேம் அதே பஸ் வரும் அந்த ரூட்டில். இவர் வந்து ஏறுவார். அந்த பஸ்ஸில் ஏற்கனவே பயணித்தவங்க எல்லாருமே அந்த பஸ்ஸில் வந்து வருவாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது. அந்த இது திருடன் இருக்கார்ல அவரையும் பிடிச்சிடுவார், எல்லாமே இது பண்ணுவார். ஆனால் என்னென்னா இவர் கூட இருக்கக்கூடிய அந்த பவித்ரா அப்படின்ற இவருக்கு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஒரு காவலர் தான். அவங்க போயிட்டு ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு இறங்கிட்டு இந்த பஸ் வந்து எத்தனை மணிக்கு போச்சு வந்துச்சு, இங்கே வந்து கொலை நடந்தது எல்லா விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிறக்காண்டி போகும்போது அந்த பஸ்ஸு வந்து லாஸ்ட்டு பஸ் ஆல்ரெடி போயிருச்சுனும் இந்த மாதிரி ஒரு பஸ் இந்த டயத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரியும் ரெக்கார்டில் இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அப்புறம் தான் உங்களுக்கு புரிய வரும் எதனால இவருக்கு இந்த கேஸ் மாட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பஸ்ஸு தான். அதாவது இந்த கொலைக்காரங்க வந்துட்டு கொலை பண்ண போகல டிரைவரையும் பிடிச்சி கொலை பண்ண பார்த்ததுல தான் அவர் வண்டியை கொண்டு போய் சாங்கமங்கலா விட்டதுல தான் இதில் தான் இந்த அருள்நிதி அவங்களுடைய அம்மா அப்பா வந்து இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க அம்மா அப்பா எப்படி இறந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், அது யாருனால நடந்துச்சு அது வந்து தெரியணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த கேஸ் வந்து இவர்கிட்ட வந்திருக்கோம். இன்னொன்று இந்த பஸ் ஆல்ரெடி போய் ஒரு மலைப்பகுதியிலேருந்து விழுந்து தண்ணிக்குள்ளே ஆல்ரெடி கிடக்கும். இப்போ திருப்பி அதே பஸ் வருது அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை சேம் அதே டயத்துக்கு மட்டும் இந்த பஸ் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் இந்த படத்தில் ஒரு மர்மமான விஷயமா நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க.